திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை. சுமனா பரிவுடன் சொல்ல, தன் மனதில் நிலவிய கிளி அவர்களுடன் பேசினால் குறையும் என்ற நம்பிக்கை செந்திலுக்கு தோன்றியது. தாங்கள் சினிமாவுக்கு சென்ற அன்று தனபாக்கியமத்தை தண்ணீர் எடுக்க கட்டங்கரைக்கு சென்றது முதல் கிணற்றில் இந்த முகம் தோன்றியது வரை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் தனபாக்கியம் துடிதுடித்து இருந்தது வரை அனைத்தையும் அந்த பெண்களிடம் சொல்லி முடித்தான் செந்தில். மினி நடுங்கி போனாள். என்னப்பா இது, குடும்ப கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹாரர் கதை சொல்கிறியே, கேட்கவே பயமாக இருக்குது. அதிரூபா பக்கமாக நகர்ந்து உட்கார்ந்தபடி சொன்னாள். அதிரூபாவும் ஏகமாக பயந்திருந்தாள். செந்தில், நீ நிஜமாத்தான் சொல்கிறியா, இல்லை எங்களை பயமுறுத்துறதுக்காக பீலா விடுறியா? செந்தில் வேதனையுடன் அவர்களை பார்த்தான். நான் இப்போ ஜோக் அடிக்கிற நிலையில் இருக்கேன். நான் சாப்பிடவே வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நீங்கள் தானே என்னை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டீங்க. செந்தில் கடுப்புடன் எழப்போக சுமனா அவன் கையை எழுத்தி ஆசுவாசப்படுத்தினாள். எஸ் செந்தில், ஐ பிலீவ் யுவர் ஸ்டோரி. பட் நீ இதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போ சூப்பர் நேச்சுரல் சம்பவங்கள்லாம் நடக்க தொடங்குச்சோ அப்போவே எங்கேயோ யாரோ மற்றவங்கள அச்சுறுத்துறதுக்கு பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம். செந்தில், இது உன்னோட பிரச்சனை இல்லை, நம்மளோட பிரச்சனை, நம்ம வீனஸ் டிவியோட பிரச்சனை. நாங்கள் அத்தனை பேரும் உன் பின்னாடி இருக்கோம், நீ கவலைப்படாது. லெட்ஸ் கெட் இன் டு தி பாட்டம் ஆஃப் யுவர் ஸ்டோரி. சுமனா சொல்ல செந்தில் அவளை நன்றியுடன் பார்த்தான். தேங்க்யூ சுமனா என்றவன் திடீரென்று நினைவுக்கு வந்தவனாக அவளை பார்த்தான். சுமனா, சப்தமாதா மலையில் ஒரு வயசான தம்பதி வசிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த லேடி இப்போ எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அவங்க என் அத்தையோட மாமியார் தான். செந்தில் சொல்ல சுமனாவை ஆர்வம் பற்றி கொண்டது. குட், நம்ம எம்டியும் திலக்கும் சந்தோஷப்படுவாங்க. நான் அந்த லேடியை பார்த்து பேசணுமே, சுமனா சொன்னாள். நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றபடியே செந்தில் வெளியேறினான். மினி அதிரூபாவின் தோளை தட்டினாள். அதிரூபா, வாஷ்ரூமுக்கு போகணும், துணைக்கு வாயேன். செந்தில் சொன்ன கதையை கேட்டதும் எனக்கு பயமாக இருக்குது. மினி கெஞ்ச அதிரூபா தலையில் அடித்துக்கொண்டு அவளுடன் கிளம்பினாள். சுமனா தன் டெஸ்க்டாப்பின் மவுஸை சுட்டு விரலால் தட்டியபடியே யோசனையுடன் உட்கார்ந்திருந்தாள். ஊமையின் ஒரே 2 வாழைக்காய்களை முரத்தில் வைத்துக்கொண்டு ஒரு கையில் அலுவல்மனையுடன் டிவியின் முன்பாக உட்கார்ந்து கொண்டாள் நாமகிரி மாமி. திருப்பாவையை முணுமுணுத்து கொண்டே காய்கறிகளை அறிந்து கொண்டே காலை டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பது அவளுடைய அன்றாட வாடிக்கையாகிவிட்டது. தண்டர் டிவியின் காலை தண்டல் நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. இயற்கை உணவை பற்றி மூலிகை வைத்தியர் பாண்டுரங்கன் அவர்கள் உரை நிகழ்த்துவார் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து வைத்தியர் பாண்டுரங்கன் திரையில் தோன்றினார். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்கின்ற வரிகளை சொல்லியபடியே வாழைக்காய் தோலை சீவியவள் பிறகு காயை 2ஆக வெட்டி பொடிப்பொடியாக அதை அறிந்தபடியே டிவியின் மீது பார்வையை திருப்பினாள். அங்கே க்ளோஸ்அப்பில் பாண்டுரங்கன் மூலிகை உணவை பற்றி கூறிக்கொண்டிருந்ததை கவனித்தாள். இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கமே என்று யோசித்தவளுக்கு அடுத்த வினாடி பளிச்சென்று நினைவுக்கு வந்து விட்டது. இவன் தானே இன்றைக்கு வடத்தாய் வீட்டிற்கு விருந்துள்ள வந்த 4 வைத்தியர்களில் ஒருவன் என்று ஜாடை காட்டி பேசி ஊமை என்றல்லவா நல்ல மறுக்கு அறிமுகம் செய்யப்பட்டான். இவன் இப்போது டிவியில் பேசி கொண்டிருக்கிறானே. மானிடரில் பாண்டுரங்கன் செல்ஃபோன் நம்பர் மாட்டப்பட்டதை நாமகிரி அவசரமாக எழுந்து அந்த செல்ஃபோன் நம்பர் ஃபோன் டைரியில் குறித்து கொண்டாள். மதுரை வீரன் பெண்டாட்டி. காரைக்குடி ஹவுஸின் தோட்டத்தில் வீசிக்கொண்டிருந்த சில்லென்ற காற்றில் நட்டுவாங்கத்திற்கு ஏற்படி அந்த வேப்ப மரமும் நடனமாடிக்கொண்டு இருந்தது. அதன் கீழே இருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து தனக்குள் யோசித்து கொண்டு இருந்தாள் வனத்தாயி. இந்த இடம் பரவாயில்லை, சப்தமாதா மலையில் இருப்பது மாதிரியான உணர்வை உண்டு பண்ணுகின்றது. இந்த சூழ்நிலை மனதுக்கும் இதமளிக்கிறது. வனத்தாயி நினைத்தாள். சுகந்தமணியும் சரி, நம்பிராஜனும் சரி பம்பரமாக சுழன்று கொண்டே இருக்கின்றனர். வனத்தாயி இருந்த பக்கம் கூட அவர்களால் வர முடியவில்லை. தனபாக்கியத்தின் காரியங்களுக்காக வீடு நிறைய உறவினர்கள் வந்திருந்தனர். அபூர்வக்கரணியை அபகரித்து தன் கணவனை கொன்ற நாசகாரனை எப்படியாவது கண்டுபிடித்து அவன் கையில் இருந்து கரணி வித்தையை அவன் துஷ்பிரயோகம் செய்யாமல் தடுத்துவிட வேண்டும். நல்ல மறுக்கும் துளசி ஐயாவுக்கும் ஏற்பட்டுள்ள களங்கத்தை துடைக்க வேண்டும் என்று தன் மனதில் வியாபித்திருந்த உத்வேகத்தை ஒரு புறமாக தள்ளி வைத்துவிட்டு முந்தைய இரவு தனக்கு ஏற்பட்டிருந்த விசித்திர அனுபவத்தை பற்றி அசை போட்டு கொண்டிருந்தாள் வனத்தாயி. வீடு நிறைய வந்திருக்கும் உறவுகளில் யாரோ சந்திரசேகர் குடும்பத்திற்கு கெடுதல் நினைக்கின்றனர். இரவில் கிணற்றங்கரையில் ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளனர். ஒருவர் ஆண், மற்றொருவர் பெண் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தால் தனபாக்கியத்தின் மரணம் இயற்கையானது அல்ல என்பதும் தெரிகின்றது.
கிழவியை எப்படி கொலை செஞ்சே என்று பெண் கேட்க, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியம் என்று ஆண் குரல் ஆணவத்துடன் கூறியதே. இனி ஒவ்வொரு தலையாக உருளத் தொடங்கும் என்று கூறிய அந்த குரலில்தான் எவ்வளவு வன்மம்! அந்த பட்டியலில் தன் மகன் நம்பிராஜனும் மருமகள் சுகந்தமணியும் கூட உள்ளனரோ என்னவோ. வனத்தாய்க்கு பகீர் என்றது. சுகந்தமணியிடம் பேசி அவளை எச்சரிக்கலாம் என்றால் இந்த பக்கம் வரவே மாட்டேன்கிறாளே. முந்தைய இரவில் தான் கேட்ட குரல்களை நினைவு கூர்ந்தாள். இரு குரல்களுமே கிசுகிசுவென்று ஒலித்ததால் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தன. அப்பு என்றும் மதுரை வீரன் பெண்டாட்டி என்றும் அவர்கள் ஒருவரையொருவர் அழைத்து கொண்டதால் மட்டுமே ஒருவர் ஆண் என்றும் மற்றவர் பெண் என்பதையும் அனுமானிக்க முடிந்தது. மதுரை வீரன் பெண்டாட்டி என்பது யார்? சந்திரசேகரின் உறவினர்களில் மதுரை வீரன் என்று யாராவது பெயர் வைத்திருக்கிறார்களா என்ன? யோசித்து கொண்டே உட்கார்ந்திருந்த வனத்தாய்க்கு திடீரென்று யாரோ தன்னை நெருங்கி வந்து நிற்பது போல் உணர்வு ஏற்பட்டது. புடவை சரசரக்க யாரோ இவள் அருகில் அமர்வதும் தெரிந்தது. நீங்கள் தான் சுகந்தமணியோட மாமியாரா? கட்டையான குரல் ஒன்று தன்னை கேட்பதை உணர்ந்தாள். ஆமாம்மா. அந்த குரலுக்குரிய பெண் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் வனத்தாயி. உங்களுக்கு 2 கண்ணும் தெரியாதா? அந்த பெண் கேட்க வனத்தாயி புன்னகையுடன் அவள் பக்கமாக திரும்பினாள். ஆமாம்மா, உங்கள் முகத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு இல்லை, வனத்தாயி கூறினாள். நான் செத்துப்போன தனபாக்கியம் மாதிரியே இருப்பேன், அந்த பெண் சொன்னாள். வனத்தாயி சிரித்தாள். நான் தனபாக்கியத்தையே பார்த்ததில்லை. நீங்கள் யார்? இந்த குடும்பத்துக்கு நீங்கள் என்ன உறவு? நான் சந்திரசேகரின் அண்ணனுக்கோ தனபாக்கியத்துக்கோ தங்கை முறை. அவங்க சித்தி பொண்ணு. எம் அம்மா திலகமும் அவங்க அம்மா மதுரமும் சொந்த அக்கா தங்கை, அந்த பெண் சொன்னாள். அப்படியா? அப்படின்னா நெருங்கிய சொந்தம்தான், மரியாதைக்கு சொல்லி வைத்தாள் வனத்தாயி. இந்த பெண்ணுடன் பேசினால் ஏதாவது விவரம் தெரிய வருமா? பார்க்கலாம். உங்கள் பேர்? வனத்தாயி கேட்டாள். எல்லோரும் என்ன அங்கச்சின்னு கூப்பிடுவாங்க. ஏன் நிஜ பேர் வெள்ளையம்மா. நான் சந்துரு அண்ணே, தனமக்கா, எல்லாருமே ஒன்றா தான் வளர்ந்தோம். அப்படியா? அவள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்த வனத்தாயின் சிந்தனையில் ஒரு சிறு பொறி. அவளுடன் பேசி கொண்டிருந்த அங்கச்சி ஏற்கனவே ஒரு முக்கியமான தகவலை தன்னிடம் பகிர்ந்து கொண்டு விட்டதாக ஒரு உணர்வு கூறியது. அங்கச்சி தன்னை சுற்றி யாரேனும் அருகில் இருக்கின்றனரா என்று பார்த்தாள். பிறகு மெதுவான குரலில் வனத்தாயின் காதருகில் சொன்னாள். என் பெரியம்மா மதுரம் ஒரு கிராதகி, பொல்லாதவ. அப்பப்பா, இன்னும் அவளோட கொடுமையான முகம் என் கண்ணு முன்னாடியே நிற்கிது. அங்கச்சி இப்படி கூறியதும் முந்தைய இரவு கிணற்றங்கரையில் உரையில் கேட்ட உரையாடல் வனத்தாயின் நினைவுக்கு வந்தது. மதுரம் விதைச்ச பாவங்களுக்கு அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த பெண் கூறுவது அதை ருசுப்படுத்துவதாக உள்ளதே. தொடர்ந்து அந்த பெண் கூறுவதை உன்னிப்பாக கவனித்தாள். என் பெரியம்மாவும் அம்மாவும் பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. ஆண் வாரிசு இல்லாதல என் பெரியம்மாவை தாத்தா ஆம்பளை பிள்ளை போலவே வளர்த்தாரு. மதுரம் பெரியம்மா சாரட் வண்டி ஓட்டுவா, குதிரை ஏத்தம் கூட தெரியும். இளவரசியை போல வளர்ந்தவ திடீரென்னு வீட்டு சமயக்கார மகன் சிவக்கொழுந்தோட ஓடி போயிட்டா. கோபத்தில் எங்கள் தாத்தா எல்லா சொத்தையும் என் அம்மா பேர்லேயே எழுதி வச்சார். அதனால் என் பெரியம்மா ஒன்றும் அசந்து போயிடலை. அவள் குணம் அப்படி, யாரையும் மதிக்க மாட்டா. சொந்த பிள்ளையை கூட அடைக்கி ஒடுக்கித்தான் வளர்த்தா. அவள் புருஷனும் அவளும் சேர்ந்து திருநெல்வேலியில் பலகார கடை ஒன்று வச்சாங்க. படிப்படியாக வளர்ந்து நலபவன் அதிபராக போயிட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தா கொடுத்த அத்தனை சொத்தையும் என் அப்பா ரேஸு சீட்டு அப்படின்னு கோட்டி விட்டுட்டாரு. நடுத்தெருவில் நின்னோன்னாங்க. அப்போ தான் பெரியம்மா பரந்த மனசோட பசங்களோட என்னையும் வளர்க்குறதா பொறுப்பை எடுத்துக்கிட்டா. என்ன ரொம்ப கண்டிப்பாக தான் வளர்த்தா, அங்கச்சி சொன்னாள். ஏம்மா அங்கச்சி, நீ ருஷேந்திரிங்கிற பெயரை கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி யாராவது உங்கள் சொந்தக்காரங்கள் இருந்திருக்கிறாங்களா? வடத்தாயி நூல்விட ஒரு நீண்ட மௌனம் அங்கே நிலவியது. பிறகு பதில் வந்தது. இல்லையே, அப்படி யாரும் எங்கள் உறவில் இருந்ததா தெரியலையே. அங்கச்சியின் குரலில் தடுமாற்றம் தெரிந்தது. கேட்குற என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அங்கச்சி. உங்கள் அக்கா தனபாக்கியம் போன வாரம் வரையில் நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு கிடத்தங்கரையில் ஏதோ முகத்தை பார்த்து அலர்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் அவங்க உடல்நிலை மோசமாகி செத்துட்டாங்கன்னு பேசிக்கிட்டாங்களே. அங்கச்சி சிரித்தாள். இந்த வீட்டில் எதுவுமே சரியில்லை. என்னோட சிவக்கொழுந்து பெரியப்பா இருக்காரே, அதுதான் சந்திரசேகரோட அண்ணாவோட அப்பா. ரொம்ப நல்ல மனுஷன், வாயில்லா போச்சு. மதுரம் பெரியம்மா கிழிச்ச கோட்டை அவர் தாண்டவே மாட்டார். ஆனால் அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். தனபாக்கியம் சாவுக்கு வந்தாரே பஞ்சாட்சரம், அவர் தான் ரொம்ப மோசமான மனுஷன். பொல்லாதவர், சூனியெல்லாம் வைப்பார். போதாக்குறைக்கு பொம்பளை விஷயத்தில் ரொம்ப மோசம்.
ஒரு தடவை எங்கிட்ட கூட தப்பாக நடந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பெரியம்மா என்னை அம்மா கிட்டேயே திருப்பி அனுப்பிட்டாங்க. அது வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். தன் தம்பி சிவக்கொழுந்துக்கு பெரிய இடத்துல அழகாக பொண்ணு கிடச்சிதேன்னு ரொம்ப பொறாமப்படுவாராம். அவர் குடும்பத்துக்கும் பெரியம்மா குடும்பத்துக்கும் தகராறு ஏற்பட்டு உறவே விட்டு போச்சு. மற்றபடி நீங்கள் சொன்ன ருஷேந்திரிங்கிற பேரை யாருமே கிடையாது என்ற அங்கச்சி திடீரென்று எழுந்தாள். நான் கிளம்புறேம்மா, என் புருஷன் கூப்பிடுறாரு. அங்கச்சி அங்கிருந்து நடந்து செல்லும் ஓசை கேட்க அவள் கூறிய தகவல்களை அசை போட்டு கொண்டிருந்தாள் வனத்தாயி. அத்தை, மதுரை வீரன் பெண்டாட்டி உங்களை போர் அடிச்சுக்கிட்டு இருந்தாளா? சிரித்தபடியே வனத்தாயியிடம் வந்தாள் சுகந்தமணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.